பீகாரில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு தேர்தல் பணியாளர்கள் சாலையில் நடந்து செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். நாளை எதிர்பார்க்கக்கூடிய பீகார் தேர்தலோட நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தயார் நிலையில இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நாடே எதிர்பார்க்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்குகிறது. மொத்தமுள்ள இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முதல்கட்டமாக நாளை நடைபெற இருக்கின்றது. இதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்களை சாலைகளில் எங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து முழுவதுமாக பிரச்சாரங்கள் ஓய்ந்து இந்த பகுதிகளில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. அதையொட்டி இந்த வாக்குப்பதிவு மையங்களில் முழுவதுமாக நடைமுறைகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குப்பதிவு மையங்களை தயார்படுத்தக்கூடிய பணியில் மாநில ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தற்போது நாம் பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதான் என்கின்ற ஒரு பிரதான சாலை அருகில் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியிலிருந்து இதற்கு அருகே இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய ரகோபூர் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் எந்திரங்கள் அங்கு வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்படக்கூடிய அந்த மறைவான அட்டைகள் மைகள் என அந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சாலைகளில் தேர்தல் பணியாளர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஏற்கனவே இந்த அந்த இவிஎம் அந்த எந்திரங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சாலைகளில் எடுத்துச் செல்வது பாதுகாப்பானதான என்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்விகளுக்கு மத்தியிலும் தற்பொழுது இந்த ஊழியர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று அதன் பின்பாக அவங்களுடைய வாகனத்தில் எடுத்து செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. மிக முக்கியமாக நாளை இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு என்பது பீகார் மாநிலத்துடைய அரசை அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு முதல்கட்ட பதிவாக இருக்கின்றது. முக்கியமாக ரகோபூர், தாராபூர், லக்ஷிசராய், சிவான், நாலந்தா, சராய் ரஞ்சன், அலிநகர் மற்றும் சப்ரா என்கின்ற இந்த தொகுதிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. காரணம், முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி, அதே போல பாஜகவில் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஆகிய முக்கிய விவிஐபிக்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதிகாரத்தை வழங்கக்கூடிய இந்த தேர்தலாக முதல்கட்ட வாக்குப்பதிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் கிட்டத்தட்ட 3,75,00,000 வாக்காளர்கள் நாளைய தினம் வாக்கு செலுத்த தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். இதற்காக இந்த 18 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 121 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 45,341 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து மையங்களும் முழுவதுமாக சிஐஎஸ்எஃப் மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை மற்றும் மத்திய போலீசாரால் இந்த கண்காணிக்கப்படுகின்றது. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் முழுவதுமாக வெப்காஸ்டிங் முறையில் 100% கண்காணிக்கப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போல கொண்டு செல்லக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாளை காலை அந்தந்த வாக்குச்சாவடி மையத்தில் வைக்கப்பட்டு பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில் அவை பிரிக்கப்பட்டு அவை இந்த மார்க் போல் என்று சொல்லப்படக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அதன் பின்பாக முழுவதுமாக அளிக்கப்பட்டு சீல் செய்யப்பட்ட பின்பாகவே பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து பாதுகாப்பு வீரர்களுடன் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். மேலும் பொருட்களை சாலைகளில் எடுத்துச் செல்வது ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி இருக்கின்றது. இன்னும் இன்று நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை வரை பல்வேறு தொகுதிகளுக்கும் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் தேவையான இயந்திரங்கள் முழுவதுமாக சென்று சேராமல் தற்பொழுது வரை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. தற்பொழுது புறப்பட்டால் இந்த ரகுபூர் என்று சொல்லக்கூடிய பகுதி என்பது பாட்னாவில் இருந்து அருகே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் கூட கங்கை ஆற்றை கடந்து செல்வது என்பது அந்த பகுதியில் பெரும் ஒரு வாகன நெருக்கடி என்பது ஏற்படும். அப்பொழுது இது மேலும் தாமதத்தை ஏற்படுத்தும் என்றும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தெரிவிக்கின்றார்கள். தற்பொழுதும் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கிருந்து இந்த ஏவிஎம் மிஷின்கள் சாலைகளில் எடுத்துச் செல்லப்பட்டு அதன் பின்பாக வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பீகாரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.